Hi friends, a very good morning to all. I am Sugha Bharati from Winners team. Today நான் வந்து நம்ம கம்பெனியோட ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் பற்றி தான் பேச போகிறேன். நம்ம கம்பெனிலேயே வைட் ரேஞ்ச் ஆஃப் ஹெல்த் கேர் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நான் பேச போகிறேன். அது இந்த ப்ராடக்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரியம் கேர் டேப்லெட். இதோட ரேட் 949 ருபீஸ். பேக்கிங்கில் நமக்கு 60 டேப்லெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஈச் டேப்லெட் நமக்கு 1250 mgல கொடுக்குறாங்க. இந்த கேவா கொலஸ்ட்ரியம் கேர் டேப்லெட் வந்து பியூர்லி ஆயுர்வேதிக் அண்ட் ஹெர்பல் ஃபார்மேஷன் கொண்டு மேக் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹெர்பல் அப்படிங்கிறதுனால நம்மளோட ஹெல்த்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வந்து இதில் இருக்குது. நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலில் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹார்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட் ரிலேட்டடான மேஜர் அண்ட் மைனர் ப்ராப்ளம்ஸுக்கு இந்த கேவா கொலஸ்ட்ரியம் கேர் டேப்லெட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய இந்த கேவா கொலஸ்ட்ரியம் கேர் டேப்லெட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட உடம்புல ஏன் எப்படி கொலஸ்ட்ரால் வருது, கொலஸ்ட்ரால் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் உற்பத்தி பண்ணுறதுக்கு, செரிமானம் போன்ற அந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த கொலஸ்ட்ரால் தான். இந்த கொலஸ்ட்ரால் வந்து எப்படி இருக்குன்னா மெழுகு போன்ற கொழுப்பு மாதிரி இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் வந்து 2 டைப் இருக்குது. அது என்னென்னா குறை அடர்த்தி லிப்போ புரோட்டீன் சொல்லுவாங்க. இன்னொன்று நிறை அடர்த்தி லிப்போ புரோட்டீன் எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இதில் பொதுவாக வந்து எல்டிஎல் அப்படிங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் அப்படிங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இதயத்துக்கு நோய்களை ஏற்படுறதுக்கு இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் அண்ட் நம்ம அடைப்பு ஏற்படக்கூடிய ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தில் இருந்தும் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த நல்ல கொலஸ்ட்ரால் ஹெல்ப் பண்ணுது. இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் நல்ல கொலஸ்ட்ரால் கம்மியாகவும் இருந்தால் ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே நிறைய பேருக்கு ஜெனட்டிக்ஸ் மூலமாக மரபணு மூலமாகவும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை, அதே மாதிரி உணவு பழக்கம், இதனால கூட கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல அதிகமாக ஏற்படும். நம்ம லைஃப் ஸ்டைலில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காதனால, எக்ஸசைஸ் பண்ணாதனால, ட்ரிங்க்ஸ் அண்ட் சிகரெட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் பேட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெனட்டிக் மூலமாக வரக்கூடிய ஹார்ட் டிசீஸை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது மூலமாக நம்மளோட அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்க்ஸிங் பண்ணுறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக ஏற்படும். அதுவும் ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உடம்புல அதிக லெவலான கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தால் நெஞ்சு வலி ஏற்படும், மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும், தோல் வெளரி போகுமா, இது மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு காட்டும். அதே மாதிரி மாரடைப்பு ஏற்படும், பக்கவாதம், தீவிரமான இதய நோய்கள்லாம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. உலக லெவலில் இந்தியாவிலேயே இளம் வயதினருக்கு தான் மாரடைப்பு ஏற்படுது நிலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொலஸ்ட்ரால் லெவலோட பங்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து கொலஸ்ட்ரால் ரொம்பவே முக்கியம். நம்ம இந்தியாவில் 10 பேருக்கு 6 பேரில் அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, அதிகமாக இருக்குது. நிஜமாவே இது ரொம்பவே கவலைக்கூடிய விஷயம்தான். நம்மளுடைய இந்தியாவில் 185 மில்லியன் மெம்பர்ஸுக்கு அதிக அளவில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு தான் நம்ம கம்பெனி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம கேவா கொலஸ்ட்ரியம் கேர் டேப்லெட். உண்மையிலே ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட்டுங்க. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைபலாஸ் டெரஸ்டிரிஸ், எம்லிகா ஆஃபிஷினலிஸ், டெர்மினாலியா அர்ஜுனா, கான்வொலுகஸ் புளோரிகாலிஸ், இனுலா ரெய்ஸ்மோசா, இந்த மாதிரி பியோர் ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் கொண்டு நமக்கு மேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கேவா கொலஸ்ட்ரியம் கேர் டேப்லெட்டோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎல்ஐ அதிகரிக்கிறதுக்கும் எல்டிஎல் அளவை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை அகற்றுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொமட்டல், வாந்தி இந்த மாதிரி சிம்டம்ஸில் இருந்தும் க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நார்மல் கொலஸ்ட்ரால் லெவலோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 mg/del. இதுவே 200 to 230 இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைவான ரிஸ்க் இருக்குது, மைல்டு ரிஸ்க் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். அதுவே 240க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அந்த பர்சன் வந்து ஹை ரிஸ்கில் இருக்காங்க, டேஞ்சரில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம கேவா கொலஸ்ட்ரியம் கேர் டேப்லெட் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலில் நார்மல் ரேஞ்சாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட் தான். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சஜஸ்ட் பண்ணுங்கள். நவடேஸ் நிறைய பேருக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஃபுட்டில் ஆயில் கண்டென்ட் நிறைய இருக்கிறது, கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட்டோட
அட்டாச் ஆகி தான் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கணும். கொஞ்சம் கூட ஆனாலும் கூட நம்ம ஹார்ட் ப்ராப்ளமுக்கு ரொம்பவே வழிவகுக்கும். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு இந்த மாதிரிலாம் நிறைய ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் கேர் டேப்லெட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உண்மையிலே ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். நமக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஹார்ட்டை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நம்மளையும் பார்த்துக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரின் கேர் டேப்லெட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.